रघुपति राघव राजा पतित पावन सीता 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 இந்த பாடலுக்கு நான் அப்புறம் வரேன். மெய்விடா நான் உள்ள மெய்யருள் இருந்து நீ மெய்யான மெய்யெல்லாம் மெய்யென உணர்த்தியது மெய்யதற்கு ஐயவில்லை மெய்யேதும் அறியாததும். காலையிலிருந்து நம்ம சொன்னதெல்லாம் என்னது அப்படின்னா மெய்ப்பொருளை எப்படி காண்பது இல்லையா? மெய்ப்பொருள் இருக்கு, அது நம்ம கண்ணுக்கு தெரியல, மறைக்கப்பட்டிருக்கின்றது. எப்படின்னா அந்த ஐம்புலன்களால் வேறு விதமா காட்சி கொடுக்குது. இப்படி இன்னொரு உதாரணம் சொல்லி விளக்கலாம் அப்படின்னா, ஒரு நடிகன் இருக்கான். ஒரு நடிகன் நாடக மேடையில பல வேஷங்களை போடுகின்றான். ஒரு நாடகத்துக்கு ஒரு வேஷம், இன்னொரு நாடகத்துக்கு இன்னொரு வேஷம். வேஷம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற ஆள் ஒரே ஆள். நாம இந்த பிறவியில நமக்கு ஒரு பெயர் இருக்கு, நமக்கு ஒரு ஊர் இருக்கு. அடுத்த பிறவியில வேற ஒரு பெயர் இருக்கு, வேற ஒரு ஊர் இருக்கு. இதுக்கு முன்னாடி எத்தனை பிறவி இருந்ததோ அத்தனை பிறவிகளில் வெவ்வேறு பெயர்கள், வெவ்வேறு உடல்கள், வெவ்வேறு உருவங்கள், வெவ்வேறு கலர். ஆனா எல்லாவற்றிலும் இருக்கிறது யாரு? ஒரே நாள். இப்ப 80 வயசு ஆயிடுச்சு உங்களுக்கு வச்சுக்கோ. உங்க வீட்டுல ஒரு போட்டோ இருக்கு, 80வது வயசுல எடுத்த போட்டோ, 70வது வயசுல எடுத்த போட்டோ, 60, 50, 40, 30, 20, 10, 5, 2 எத்தனை போட்டோ ஆச்சு? எத்தனையோ எல்லாமே லைனா மாட்டி. உங்க பேராண்டி இருக்கான். தாத்தா இந்த கடைசி போட்டோவில் 80வது வயசுல இருக்கிறது யாரு? நான் தான். 70ல அதுவும் நான் தான். 60 இது கேட்காத. இந்த கடைசியிலிருந்து அந்த கடைசி இருக்கிறது எல்லாமே யாரு? நான் தான். ஏன் தாத்தா உருவம் மாறிக்கிட்டே இருக்கு? கேட்ட உடனே பெரியவர் சொல்றாரு, எல்லாம் மாறக்கூடியதப்பா. இந்த உலகம் நாம ரூபங்களை உடையது. என்ன சொல்றாரு? நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ். This world is only names and forms. இந்த உலகம் என்னது அப்படின்னா நாம ரூபாத்மகம் ஜெகத்து. நாம ரூபங்களை தவிர பெயரும் உருவமும் தவிர வேற எதுவும் கிடையாது அப்படிங்கிறது. ஓ அப்படியா, சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டான். ஏன்னா உண்மை பொருள் பக்கத்துல நிக்குது. யாரு? 80 வயசு தாத்தா பக்கத்துல இருக்காரு. அவருடைய உருவ போட்டோ எல்லாம் நிறைய இருக்கு. 2 வயதுல இருந்து 5, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80 வரைக்கும் வந்தாச்சு. உருவம் மாறி இருக்கு, கலர் மாறி இருக்கு, ட்ரெஸ் மாறி இருக்கு, பேக்ரவுண்ட் மாறி இருக்கு, தலையில முடி இல்லை, பல்லு போச்சு, கண்ணாடி மாட்டி இருக்கு. எவ்வளவு மாற்றங்கள் இருந்தாலும் எல்லா உருவத்திலும் ஒரே ஆளுதான் உடம்புல என்ன பண்றாரு? இருக்கின்றார். மரப்பொருள் மாதிரி எல்லா உயிர்களிலும் யாரு வியாபிச்சிருக்காங்க? யார் இருக்கா அப்படின்னா மெய்ப்பொருள் ஒன்றே வியாபித்திருக்கிறது. சரி, அது சொல்றாரு இந்த இடத்துல. மெய் அப்படிங்கிறத யார் உண்மையிலேயே வாழ்க்கையில் அனுஷ்டிக்கிறார்கள், அனுபவத்துக்கு வந்தது யாருக்கு வந்து சொல்றாரு இந்த இடத்துல. மெய்விடா நாம் உள்ள பாட்டோட விளக்கமே இப்பதான் வருது. இந்த இடத்துல வேதத்துல பத்தி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் உள்ள வரேன். எடுத்த உடனே வேத வாக்கியம் சொல்லுது சத்தியம் வத. என்ன வத? அதுதான் கடவுள்.
வேதம் என்ன சொல்லுது? வேதத்தினுடைய முதல் வாக்கியமே என்னது? சத்யம் வத தர்மம் சர. பசங்கள்லாம் சொல்றாங்க, என்ன சொல்றீங்க? சத்யம் வத தர்மம் சர. அப்புறம் மாத்ரு தேவோபவ. காலேஜ் பிள்ளைங்களாம் என்ன சொல்றாங்க? பித்ரு தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, அதிதி தேவோபவ. போய்கிட்டே இருக்கு ஆர்டர். வேதம் எப்படி சொல்லுதுன்னா, do what I say, don't ask any questions. ஆர்டர், கட்டளை வாக்கியம் பேரு. தமிழ்ல சொன்னோம்னா என்ன வாக்கியம்? சத்யம் வத, உண்மையை பேசு, உண்மையே பேசு. உண்மையை தவிர பாருங்க, நெகட்டிவ் வாக்கியம் கிடையாது. பொய் பேசாதே சொல்லலாம்ல. இந்த வேதம் என்ன சொல்லலாம்ல? பொய் பேசாதே அப்படின்னு சொல்லலாம்ல. அதர்மத்தை செய்யாதே சொல்லலாம்ல. அது கூட கிடையாது. எதை செய்யணுமோ அதைத்தான் சொல்லணும், செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. சத்தியம் வத தர்மம் சர. சத்தியத்தை ஒன்றையே பேசு, தர்மத்தின்படி நட. அந்த வாக்கியத்தை தாய்மானவர் இங்கு கொண்டு வராது. வாக்கில் உண்மையை தவிர, சத்தியத்தை தவிர வேறு எதையும் பேசாதவர் மெய்ப்பொருளை உணர்த்தவர். மெய்ப்பொருளை உணர்த்தவர். உதாரணத்துக்கு ராமனை கொண்டு வருகின்றார். நம்ம பெரிய சொல்றேன். மெய்விடா நா உள்ள. நாக்கில் என்ன இருக்கணும்? மெய் இருக்கணும். சத்தியத்தை தவிர எழுதும் பேசாதவரா. அதுக்கு அந்த மாதிரி பேசாம இருந்தாலும் வச்சுக்கோங்க. உண்மையை தவிர வேற எதுவும் பேசாம வாழ்க்கை உள்ள இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சக்தி ஏற்படுகின்றது. அதுக்கு பேரு வாக் சக்தி அப்படின்னு பேரு. அவங்க சொன்னது உடனே என்னவா வலிக்கும். சில பேர் சொல்லுவாங்க, அவன் கருநாக்கு, அவன் வாயில விழாத. அந்த நாக்கு இல்லை, இது வேற நாக்கு. இது சத்தியத்தை ஒன்றையே பேசி சக்தி பெற்ற வாக்கு நாக்கு. அதனாலதான் அந்த காலத்து முனிவர்கள் கமண்டலத்தில் இருக்கிற தண்ணி எடுத்து பிடி சாபம் அப்படின்னு சொன்னால போச்சு, வரம் கொடுத்தாலும் போச்சு, ரெண்டும் வலிக்கும். எப்படி அப்படின்னா, சத்திய சங்கல்பங்கள் நினைச்சது நடந்தது. என்ன காரணம் அப்படின்னா, திரியாண்ட சுத்தி நினைப்பது, நடப்பது, பேசுவது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருந்தது. இதுக்கு பேர் என்ன? திரிபுடி அப்படின்னு பேர். என்ன முடி? திரிபுடி. சொல்ற இடத்துல மெய்விடா நா உள்ள, சத்தியத்தை தவிர எதையும் பேசாத நாக்கை உடைய அப்படின்னா மனதை உடைய. என்ன உடைய? சத்தியத்தை மட்டுமே பேசக்கூடிய மெய்யருள் இருந்து நீ. அவர்களுக்குள்ள யார் இருக்கா? மெய்யருள் இருந்து நீ. அவர்களுக்குள்ள யார் வந்ததா அப்படின்னா கடவுளை வந்துட்டார். மெய்யருள் இருந்து நீ மெய்யான மெய்யெல்லாம் அப்படின்னு விளக்கம் சொல்றாங்க. தன் நாவில், அதுக்கு அப்படியே தமிழ்ல விளக்கம் சொல்றேன்னு கேட்டுக்க. தன் நாவில் யார் ஒருவர் மெய்யையே பேசி மெய்யையே நாடி அந்த மெய்யான பொருளை இருப்பதனால் அவர்களுக்கு உள்ளே அந்த மெய்ப்பொருள் இருக்கின்றதோ இருக்கும்படி செய்தார்களோ அவரே உயர்ந்தவர் சொல்றார்கள். மெய்யான மெய்யெல்லாம் மெய் என உணர்த்தியது இறைவன் அவருடைய உள்ளத்திலே என்ன பண்றாரு? வந்து விடுகின்றார். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். மதுரையில பூசலார் நாயனார் ஒருத்தர் இருந்தார். உங்களுக்கு 63 நாயன்மார்கள் வரலாறு தெரியும். என்ன நாயனார்? பூசலார் நாயனார். அவர் தன்னுடைய மனசுக்குள்ளவே சிவனுக்கு கோவில் கட்டினார். இதே பாண்டிய மன்னன், இந்த பாண்டிய மதுரையில அவன் ஒரு கோயில் வெளியில கட்டான். கும்பாபிஷேக தேதி குறிச்சான். பூசலார் நாயனார் இறைவன்கிட்ட கேட்டார், இறைவா, நான் இந்த இதய கோவில் கட்டியிருக்கேன், நீ எழுந்தருள வேண்டும். அது என்னைக்கு அப்படின்னா அந்த ஒரு நாளை சொல்றாரு. அதே நாளை அரசனும் குறிக்கின்றான். தெரியாதவன். உடனே சிவபெருமான் சொன்னாரு அரசனுடைய கனவுல போய், அப்பா, என்னுடைய பக்தன் ஒரு கோவில் கட்டியிருக்கான், அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு எழுந்தருள்வதற்கு நான் போக வேண்டியிருக்கு, உன்னுடைய தேதியை நீ மாத்திக்க அப்படின்னு. உடனே அரசன் என்ன பண்ண, என்ன அநியாயமா இருக்கு, மதுரையும் பதில
நான் கோயில் கட்டியிருக்கேன்னா எனக்கு மேல யாராவது இருப்பாங்களா? இறைவன் அதையும் சொல்லியிருந்தார். இந்த இடத்துல நான் மாதிரி ஒரு ஆளு பூசலார் நாயனா வந்து இருக்காரு, அவருடைய அகத்துல தான் நான் வந்து என்ன பண்றேன், எழுந்தருள போகிறேன். ஆளை புரிடான்னு சொல்லி போய் பார்த்தா இருக்காரு. அட்டாக நமஸ்காரம் பண்ணி எங்கேயா கோயில் கட்டியிருக்கேன், ఇక్కడ లోపల ఉన్నది பாக்கெட்ல இருந்துச்சா பார்க்க முடியும். உள்ளுக்குள்ள இறைவன் என்ன பண்றாரு, எழுந்துருளி விட்டார். பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்ல இருக்கேன். மெய்யருள் இருந்து நீ அப்பேற்பட்டவருடைய உள்ளத்திலே யார் வந்து விடுகின்றார், இறைவன் வந்து விடுகின்றார். அவர் பேசுவதல்ல, அவர் பேசுவதில்லை, இறைவனே பேசுகின்றார். அபிராமி பட்டர் இன்னைக்கு அமாவாசையா பௌர்ணமியான்னு ராஜா கேட்டு இவர் என்ன சொல்லணும், அமாவாசை சொல்லணும், இவர் என்ன சொல்றாரு, பௌர்ணமி கேட்டு. உடனே என்ன அம்பிகை என்ன பண்றா, மாத்திர அமாவாசை என்ன பண்ற, பௌர்ணமியா மாத்திர. என்ன காரணம் அப்படின்னா, மெய்விடா நான் உள்ள சத்தியமாக பேசியே சத்திய வஸ்துவாக மாறிவிட்ட அந்த மனிதருள், அந்த மனிதனுக்குள்ளவே இறைவன் குடியிருக்கின்றார். மெய்யருள் இருந்து நீ மெய்யான மெய்யெல்லாம் அந்த மெய்ப்பொருள் தத்துவத்தை உணர்ந்தவர்களுடைய உள்ளத்திலே மெய்யென உணர்த்தியது. உள்ளத்திலே இருப்பது மட்டுமல்ல, முக்காலத்திலும் மாறுபடாத மெய்ப்பொருளாக இருக்கின்ற நீ, நான் ஒருவரே மெய்ப்பொருள் என்று அவர்களுக்கு உணர்த்தினீர்கள். யாருக்குன்னா அந்த மெய் அடியார்களுக்கு. அதாவது இறைவன் நேரடியாக வரமாட்டார், நேரடியா வரமாட்டார். இந்த மாதிரி அடியார்களுடைய உள்ளத்துல போயிட்டாரு அப்படின்னா அவருடைய சொல் வாக்குதான் இது அப்படின்னா இறைவனுடைய வாக்கு. இதுக்காக கடவுள் நேரடியாக வருவாரு சொல்றாரு. யாரை உதாரணமாக சொல்லலாம், பாட்டுல சொல்லியாச்சு. புராணத்துல ஏதாவது உதாரணம் இருக்கா? பாட்டு என்ன சொல்லுது, மெய்விடா நான் உள்ள மெய்யருள் இருந்து மெய்யான மெய்யெல்லாம் மெய்யென உணர்த்தியது. இதற்கு இதை சந்தேகம் கொடுக்காங்க, மெய் இதற்கு ஐயமில்லை, இதுதான் சந்தேகம் கொடுக்காங்க, நோ டவுட். என்ன சொல்றாரு, இந்த மாதிரி வாழ்ந்து காட்டிய மகான்கள் சிஷ்டாச்சாரி யாராவது இருக்காங்களா, சத்தியமே உருவானவர்கள் யாராவது இருக்காங்களா, மெய்ப்பொருளை உணர்ந்தவர்கள் யாராவது உலகத்தில் இருக்காங்களா, மெய்ப்பொருளை காட்டியவர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னா லிஸ்ட் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அப்படின்னா சத்தியம் ஒன்றே வெற்றி பெறும், அதற்கு மாறானது வெற்றி பெறாது. ஏற்கனவே சொன்னேன், சத்தியமேவ ஜெயதே. அன்றுதான் நம்முடைய இந்திய அரசாங்கத்தினுடைய இலச்சினையில என்ன இருக்கு, சத்தியமேவ ஜெயதே. இதுக்கு சொல்றாரு, மனம் மொழி மெய் இந்த மூன்று விஷயங்களிலும் யாருடைய மனது ஒத்து இருக்கிறதோ அவர்களே மெய்ஞானிகள், மெய்யை உணர்ந்தவர்கள், மெய்ப்பொருளை உணர்ந்தவர்கள். சொல்றாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன் கடைசி வரைக்கும் என்ன பேசல, பொய்யே. ஆனா அவரை எதிர்த்து நின்றது யாரு, விஸ்வாமித்திரன். அவரை போல ஒரு கோபி தபசு இந்த உலகத்திலே கிடையாது. அவர் ஒரு கங்கணம் கட்டுறாரு, ஹரிச்சந்திரன் பொய் பேச வைக்கலாமா பாரு அப்படின்னு. கடைசியில் அவர் தோத்து போனாரா, ஜெயிக்கிறாரா? ஜெயிக்கிறாரா? ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. விஸ்வாமித்திரன் தோத்து போனார். ஹரிச்சந்திரன் என்ன பண்றான், தன் உயிரே போனாலும், தன் குடும்பம் போனாலும், தன் அரசாங்கம் போனாலும், தன் மனைவி போனாலும், மக்கள் போனாலும் எல்லாத்துக்காகவும் சத்தியத்தை தியாகம் பண்றாரு. சத்தியத்துக்காக அனைத்தையும் தியாகம் பண்றாரு. கடைசியில சத்தியமேவ வாழ்ந்து காட்டிய அரசன் சொல்றாரு. மெய்விடா நான் உள்ள மெய்யருள் இருந்து நீ மெய்யான மெய்யெல்லாம் மெய்யென உணர்த்தியது மெய் இதற் கையமில்லை மெய்யேதும் என
சத்தியம் 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 மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் பேசிக்கிட்டே இருந்தா புரியுமா? உதாரணம் சொல்லணும். அதுக்கு முதல் உதாரணம் என்ன அப்படின்னா ஹரிச்சந்திரன். சரி, பொய்யே பேசாம சத்தியமாவே இருந்து வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டாரு. அவரை பார்த்து ஃபாலோ பண்ணி வந்தவங்க தான் யார்? மகாத்மா காந்தி. சொல்ல முடியுமா? மகாத்மா காந்தி வெளிநாட்டுக்கு போகும்போது ஹரிச்சந்திரனுடைய நாடகத்தை பார்த்த பிறகு இனி நான் என்ன பண்றதில்லை, பொய்யை பேசுவதில்லை அப்படின்னு முடிவெடுக்கிறேன். சத்தியத்தை மட்டும்தான் கடைபிடிப்பேன் அப்படின்னு அவருடைய சத்திய சோதனையில வருது. இரண்டாவது உதாரணம் ராமன். தந்தையோட வாக்கியத்தை பொய் வாக்கியமாக போய்விடக் கூடாது, அவர் கொடுத்த வாக்கு சத்திய வாக்காக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணாரு? 14 வருஷம் நாட்டுக்கு தந்தை சொல்மிக்க தான் மட்டும் சத்தியமாக இல்லை, சத்திய வழியில் இல்லை. ராமனுக்கு ஒரு பேர் உண்டு. எனக்கு ராம நவமின்றதுனால சொல்றேன். ராமோ விக்கிரகவான் தர்மக. தர்மம்னா என்ன, சத்தியம்னா என்ன அப்படின்னா ராமனும் தர்மமும் ஒன்றே, ராமனும் சத்தியமும் ஒன்றே. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. ராமாயண காவியம் ஃபுல்லா சத்தியத்தை பற்றி பேசுகின்றது, ராமாயண காவியம் ஃபுல்லா தர்மத்தை பற்றி பேசுகின்றது. அதற்கு அந்த ரெண்டு விஷயத்தை எடுத்து அதன்படி வாழ்த்து காட்டிய அவதாரம் யாரு அப்படின்னா ராமன். சொல்றாரு, மெய்விடா நாவுள்ள மெய்யருள் இருந்து நீ மெய்யான மெய்யெல்லாம். மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் சொன்னா பத்தாது, அதை வாழ்ந்து காட்டி சிஷ்டாச்சாரம் அப்படின்னு பேரு. என்ன பண்றது? சிஷ்டாச்சாரம். சொல்லுகின்ற சொல்லு சொல்றாரு மனம் மொழி மெய். என்னென்ன? மனம் அப்படிங்கிறது எண்ணுகின்ற எண்ணம், மொழி அப்படிங்கிறது சொல்ற சொல்லு பேச்சு, மெய் அப்படிங்கிறது அதற்கு மாறாக நடக்காமல் இருப்பது. சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, நினைக்கிறது ஒண்ணு. மூணுமே என்னாச்சு? மாறி போச்சு. ஆனா ராமனும் ஹரிச்சந்திரனும் அப்படி கிடையாது. சொன்னதும் ஒன்றே, செய்ததும் ஒன்றே, நினைத்ததும் ஒன்றே. அதனாலதான் ராமனை பத்தி சொல்லும்போது சொல்றாங்க, ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல். ஒரே ஒரு மனைவி, ஒரு இல். அதை தவிர வேற எதையும் நினைக்கல. ஏக பத்தினி வரதன், சீத்தை மட்டும்தான். ஒரு இல். அதே போலதான் ஒரு சொல் சொன்னாச்சுன்னா அதுக்கப்புறம் மாற்றம் கிடையாது. வாயில் அந்த வார்த்தை வரும்போதே சத்திய வாக்காக வரும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு சொல். அப்புறம் என்ன? ஒரு வில். ஒரே அளவுதான். ராமபாணத்துக்கு மாற்றானது ராமபாணத்தில் தப்பிக்க முடியவே முடியாது. ஒரே ஒரு பானம் தான். ஒரு சொல், ஒரு இல், ஒரு வில். இந்த ராமனை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். தந்தை 14 வருஷ காலம் ராமனை காட்டுக்கு அனுப்புகிறேன். யாருக்கு வாக்கு கொடுத்தான்? கைகேயிக்கு வாக்கு கொடுத்தான். ராமனுக்கு தெரியாது. கூடி வந்து சொல்றா, இந்த மாதிரி கொடுத்துருக்கா, அதுதான் சண்டை நடந்துகிட்டு இருக்கு, நாளைக்கு விடிஞ்சா பட்டாபிஷேகம், நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டா, எங்க அப்பா தசரத சக்கரவர்த்தி சொல்லிட்டாரு அப்படின்னா அதுக்கு மாற்று கருத்து கிடையாது. அந்த வாக்கை நான் பொய் வாக்காக மாறுவதற்கு விடமாட்டேன். ஏன்? நான் சத்திய சந்தர். உடனே என்னாச்சு? அலங்காரம் தான் கலைச்சாச்சு, மரபுரி போட்டாச்சு. கூட யார் வராங்க அப்படின்னா அவர் யாரையும் கூப்பிடல, அவங்களா வராங்க. யாரு? சீத்தை வர, லக்ஷ்மணன் வர. இதுதான் என்னது அப்படின்னா ரோல் மாடல். என்ன மாடல்? நல்லா வச்சுக்கணும். உலகத்துல வீட்டுல குழந்தைங்க சும்மா செல்போனை பார்த்துக்கிட்டே இருக்குன்னா அதுக்கு யார் காரணம்? அப்பா அம்மா. அவங்க எல்லாரும் செல்போனை வச்சுட்டு அவங்களும் படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும்? படிக்கும்.
அவங்க டிவி ஆஃப் பண்ணாம டிவி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இது என்ன பண்ணும்? ஒரு ஒரு ஃபேமிலி ஆசிரமத்துக்கு வந்தாங்க. மேல திருவடம் ஆசிரமத்துக்கு வந்து மேல ராமகிருஷ்ணர் ஸ்ட்ரைன் இருக்கு கோவில். ஒரு அப்பா சொன்னாரு, விழுந்து கும்பிடு அப்படிங்கிற பையனை இப்படி நின்றுக்கிட்டே இருந்தாங்க. பையன் குட்டி குழந்தை. உடனே அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, டக்குன்னு விழுந்து கும்பிட்டாங்க. உடனே அந்த பையன் என்ன பண்றாங்கன்னா அம்மா பக்கத்துல போய் விழுந்து கும்பிடுறான். ஏன்? செஞ்சு காட்டினா தான் செய்வாங்க, வாயில சொன்ன செய்ய மாட்டாங்க. சிம்பாவனம் மகாராஜ் நவோடத்துல செப்டி டேங்க அடைச்சிக்கிச்சு. அடைறதுக்கு யாரும் வரல. பார்த்தாரு. உடனே டீபாஸ் கட்டிக்கிட்டு தூண்டை கட்டிக்கிட்டு அவரே உள்ள இறங்கி செப்டி டேங்க் உள்ள அள்ள ஆரம்பிச்சார். அப்புறம் பாருங்க, பிரம்மச்சாரி, சன்னியாசி, தோட்டி, வாடகர், ராஜர் எல்லாம் இறங்கிட்டான். என்ன செஞ்சாரு, செஞ்சு காட்டினாரு, சொல்றது மட்டும் இல்லை, இறங்கணும். அப்புறம் தான் என்ன ஆகுது, உலகமே பின்பற்றுகிறது. சொல்றாரு, மெய்விடா நான் உள்ள மெய்யருள் இருந்து நீ மெய்யான மெய்யெல்லாம் மெய்யென உணர்த்தியது மெய் இதற்கு ஐயமில்லை. இறைவனை எப்படி உணர்வது அப்படின்னா சத்தியம் ஒரு வழி, தர்மம் இன்னொரு வழி. அதுல சத்தியத்தை கடைபிடிச்சது ஹரிச்சந்திரன், சத்தியத்தையும் தர்மத்தையும் கடைபிடிச்சது ராமன். மூன்றாவது யார் அப்படின்னா நச்சிகேதன். தந்தை சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும் என்று என்ன பண்றான்? எங்க போறான்? யமலோகத்துக்கு போறான். எந்த மகனாவது யமலோகத்துக்கு போவான்? உருப்படி இல்லாத பசு, கெட்டு போன பசு, பால் கறக்காத பசுவெல்லாம் தானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்பா, நச்சிகேதஸோட அப்பா. பார்க்கறான் பையன், என்ன இப்படி பண்றாரு அப்பா அப்படின்னு சொல்லி, என்ன யாருக்கு தானம் கொடுக்க போறீங்கன்னு கேட்டான். யாருக்கிட்ட? அப்பாட்ட. அப்பா சொன்னார், உன்னை எவனுக்கு தானம் கொடுத்தேன் அப்படின்னு போச்சு. உடனே என்ன பண்றான், யமலோகம் கிளம்பிட்டான். யமலோகத்துல போய் கதவை தட்டுறான். 3 நாள் காத்திருக்கான். நச்சிகேதஸ் யமதர்ம ராஜா வராது, உனக்கு என்ன வேணும்ன்றார். மரணத்திற்கு பின்னால் என்னுடைய நிலை என்ன சொல்லு அப்படிங்கிறார். எப்பா உனக்கு என்ன வேணும் கேளு. ராஜ்யம் வேணுமா, கை கால் அம்களுக்கு பெண்கள் வேணுமா, தேர் வேணுமா, பதவி வேணுமா? எனக்கு எதுவும் வேணும். மெய்ப்பொருளை பற்றிய ஞானம் வேண்டும். மரணத்திற்கு பின்னால் மனிதனுடைய நிலை என்ன சொல்லு அப்படின்றார். சொல்ல மாட்டேங்கிறார். இது வேணுமா, அது வேணுமா, சாய்ஸ் கொடுக்குறாரு. மிட்டாய் வேணுமா, பிஸ்கட் வேணுமா? தந்தை சொல்லு வார்த்தை பொய்யாக கூடாது என்று நச்சிகேதஸ் யமனை போய் பார்த்ததுனால இந்த உலகத்துக்கு என்ன கிடைச்சது? கடோபனிஷத்து கிடைச்சது. கடோபனிஷத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மெய்ப்பொருள் காண்பது அறிவு, மெய் உணர்வு, மெய்ஞானம். அவனுக்கும் நன்மை கிடைச்சது, உலகத்தவர்களுக்கும் நன்மை கிடைச்சது. கடைசியில உனக்கு என்ன வரம் வேணும்னு சொல்லி கேட்கிறான் யமதர்மராஜா. அவன் சொல்றான், நச்சிகேதஸ் என்னுடைய தந்தை செய்த காரியங்களை எல்லாம் மன்னித்து அவரையும் நல்ல கதிக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இரண்யகசிபு நரசிம்மமூர்த்தியினால கிழிக்கப்பட்ட பிறகு பிரகலாதனிடத்துல ஒரு வரம் கேட்கிறார். உன்னுடைய பாடலினால், உன்னுடைய பக்தியினால் நான் சந்தோஷம் அடைந்தேன், உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படிங்கிறார். யாருக்கிட்ட? பிரகலாதன்கிட்ட கேட்கிறான். எங்க அப்பாவுக்கு முக்கிய குரு தன்னால நாராயணனை வந்து இல்லை இல்லைன்னு சொல்லி பழிச்சு கொண்டிருந்தவன்கிட்ட பிள்ளை என்ன கேட்குது? எங்க அப்பாவுக்கு நல்ல புத்தியை குரு, ஞானத்தை கொடுக்குது. பிரகலாதன், நச்சிகேதஸ், ராமன், அப்புறம் யாரு? ஹரிச்சந்திரன். இவர்கள் எல்லாம் யாரு அப்படின்னா மெய்விடா நான் உள்ள மெய்யருள் இருந்து நீ மெய்யான மெய்யெல்லாம் மெய்யென உணர்த்தியது மெய் இதற்கு ஐயமில்லை மையேதும் அறியா சொல்றாரு. இதெல்லாம் என்னது அப்படின்னா வியாபாரிக சாந்தி. இப்போ நான் சொன்னதெல்லாம் என்னது? வியாபாரிக சாந்தி. என்ன எப்படி அப்படின்னா
வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். பெரியசாமி என்ன பண்ணாரு? சொன்னதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டாரா? தான் என்ன சொன்னாரோ அதுபடி நடந்தாரு. அதனாலதான் மற்றவங்க என்ன பண்றாங்க? ஃபாலோ பண்றாங்க. இதுக்கு பேர் என்ன? சிஷ்டாச்சாரம். சிஷ்டாச்சாரி ஆச்சாரம். ஆச்சாரம் வேற, சிஷ்டாச்சாரம் அப்படின்னா நெறிமுறைகள், நியமம். இத்தனை மணிக்கு சாப்பிடுறாரு, இத்தனை மணிக்கு பிரேயர் பண்றாரு அப்படின்னா நீங்க எதையும் பார்க்க வேண்டாம், கடிகாரத்தை பார்க்க வேண்டாம், இதுதான் டைம் சொல்லி என்ன பண்ணிடலாம்? சொல்லிடலாம். ஒரு காலத்துக்கு ஒரு வேலை, ஒரு வேலைக்கு ஒரு நியமம். அப்படியே எப்படி இருக்கும் அப்படின்னா சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். பங்க்சுவாலிட்டி. மனம், மொழி, மெய். அவர் ஒரு அருள் இருந்து சொல்றார். உணவு உடல்மயமாவது போன்று எண்ணங்கள், நல்ல கருத்துக்கள் வாழ்க்கை மயமாக வேண்டும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ரத்தமா மாறிடுது. ஆனா நம்ம நல்ல கருத்துக்களை சிந்திக்கிறோமா, நல்ல விஷயங்களை அசை போடுறோமா, தியானம் பண்றோமா, ஜபம் பண்றோமா அப்படின்னா பண்ணணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய வாழ்க்கை மயமாகவே அது என்ன ஆகுது? மாறி அமைகிறது. கேரக்டர். இந்த கேரக்டர் ரோல் மாடல் தான் யார் அப்படின்னா மெய்ப்பொருள் தத்துவத்தை உணர்ந்தவர்கள். இந்த ரோல் மாடல் தான் யாரு? இந்த 4 பேர். யாரு? ஹரிச்சந்திரன், ராமன், யாரு? பிரகலாதன், நச்சிகேதஸ் சொல்றார். அவர்களை தான் யாரு என்ன சொல்றாருன்னா மெய்விடா நாவுள்ள, மெய்யை விடாத நாக்கை உடையவர்கள். அப்படின்னா என்ன? மெய்யை விடாத உள்ளத்தை உடையவர்கள். உள்ளத்தில் இருக்கிற நாங்கள் வரும். அகத்தின் அழகு மனசுல என்ன இருக்கோ அதுதான் நாக்குல வரும் இல்லையா? புத்தியில என்ன இருக்கோ அதுதான் நாக்குல வரும். நெஞ்சத்துல என்ன இருக்கோ அதுதான் நாக்குல வரும். அதான் சொல்றாரு மெய் விடா நான் உள்ள. என்ன சொல்றாரு? மெய்யருள் இருந்து நீ மெய்யான மெய்யை எல்லாம் மெய்யென உணர்த்தியது மெய், இதற்கு ஐயமில்லை. அது வரைக்கும் யாரை பத்தி சொல்றாரு? சிஷ்டாச்சாரி. இதுதான் என்ன சத்து? வியாபகாரிக சத்து. நீ வாழ்கின்ற வாழ்க்கையே சத்திய சந்தன உண்மையே பேசி தர்மமா நடத்துக அப்படின்னா நீதான் மெய்ஞானி. நீதான் என்னது அப்படின்னா மெய்ப்பொருளை உணர்ந்தவர். நீ அடைந்த ஞானம் மெய்ஞானம். புரிஞ்சு வச்சு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம யாரை ஃபாலோ பண்றோம்? ராமனை ஃபாலோ பண்றோம், நச்சிகேதனை ஃபாலோ பண்றோம், ஹரிச்சந்திரனை ஃபாலோ பண்றோம், பிரகலாதனை ஃபாலோ, ராவணனை ஃபாலோ பண்றோமா? கிடையாது. அடுத்தது இதுக்கப்புறம் என்னதுங்க? எல்லாம் ஈசன் செயல், நாராயண ரூபம். உலகில் உள்ள நன்மை தீமைகளை முறையாக வந்து என்ன பண்றது? கையாளுபவன் யாரு அப்படின்னா மெய்ஞானி. இப்படிப்பட்ட ஞானிக்கு நன்மை தீமை, நல்லவர் கெட்டவர் கிடையாது. ராமனுடைய காட்சியில் நல்லவர் கெட்டவர் கிடையாது. பிரகலாதனுக்கு என்ன கொடுக்குறாங்க? விஷத்தை கொடுக்குறாங்க. யானை எப்படி மிதிக்கிறாங்க, இவ்வளவு துன்பங்கள் கொடுக்குறாங்க. அனைத்தும் என்ன அர்ப்பணம் பண்றாங்க? கிருஷ்ணார்ப்பணம் அப்படிங்கிறாங்க. முடிஞ்சு வச்சு. அப்போ புலி நாராயணன், பசு நாராயணன், பரமஹம்ச நாராயணன், பாம்பு நாராயணன். இப்ப நீங்க எனக்கு கெடுதல் பண்றீங்க, வேற ஒருத்தர் எனக்கு நல்லதே செய்தாரு, நான் ஞானியா இருந்தா நான் என்ன பண்ண மாட்டேன்? பொருட்படுத்த மாட்டேன். என்ன பண்ண மாட்டேன்? பொருட்படுத்த மாட்டேன். இதுல சொல்றாரு என்ன அப்படின்னா எப்படி இது வந்து நம்ம எடுத்துக்கிறது? பொருட்படுத்துறது. வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது. எதில் என்ன பண்றது? எல்லாருக்கும் இப்ப இங்க இருக்கிறவங்க ஒவ்வொரு பேரு, ஒவ்வொரு உருவம் இருக்கு. ஆனா எல்லா உள்ளத்திலும் வீட்டிருப்பது மெய்ப்பொருள் ஒன்றே. வேற்றுமையில் ஒற்றுமை. நீங்க எல்லாரும் என்ன அப்படின்னா அந்த யோகிகள். என்ன யோகிகள்?
அந்த யோகத்துக்கு வந்தவங்களாம் என்ன யோகிகள்? ஆனா நீங்க கேட்ட தாண்டிங்கன்னா யாரு அப்படின்னா, ஒருத்தர் பேர் ராமச்சந்திரன், ஒருத்தர் பேரு என்ன காளியப்பன், ஒருத்தர் பேரு முனியசாமி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர். இந்த ரூம்ல இருக்கிறவருக்கு நீங்க எல்லாம் யார் அப்படின்னா, வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது. அதுதான் என்னது அப்படின்னா பாரமார்த்திக சத்து. என்னது? பாரமார்த்திக சத்து. ஆனா இப்படி என்னால பார்க்க முடியல அப்படிங்கிறது தாய்மானவர் என்ன சொல்றாரு? அடுத்த பேராகிராஃப் மெய் வீடா அப்படின்னு போட்டு முடிஞ்சாச்சு. அடுத்துனா பொய் வீடா, எனக்கு என்ன தெரியல அப்படின்னா மெய் ஏதும் அறியா, எனக்கு மெய் எது பொய் எது தெரியலப்பா. கஷ்டமா இருக்கும். படிங்க. மெய்யேதும் அறியா வெறும் பொய் வீடா பொய்யினை. எனக்கு என்னுடைய நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? இவ்வளவு ஆடல் எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, இன்னும் என்ன மைப்பொருளை என்ன பண்ண முடியல, உணர முடியவில்லை. பாருங்க, இந்த மொபைல் போன இழுக்குது சொல்றாரு. மெய்யேதும் அறியா வெறும் பொய்விடா பொய்யினே உள்ளத்திருந்துதான் பொய்யான பொய்யை எல்லாம் பொய்யனா வண்ணமே புகழ வைத்தாய் எனில் உண்மையை என் செய்கிறேன். தாய்மானவரே இந்த நிலைமையில சொல்றாரு, தன்னை ரொம்ப கீழ் நிலையில வச்சு சொல்றாரு. உண்மையிலே தாய்மானவர் அப்படி கிடையாது. நமக்காக வந்து என்ன பண்றாரு, கீழே இறங்கி வராது. பொதுவா உலகத்தில் இருக்கின்றவருடைய நிலை என்ன அப்படின்னா அப்படி இருக்கு. நம்ம எதை பிடிச்சுக்கிட்டு இருக்கோம்? பொய் விடா பொய்யை விடுவதில்லை. பொய் விடா பொய்யினே உள்ளத்திருந்துதான் பொய்யான பொய்யை எல்லாம் பொய்யனா வண்ணமே புகழ வைத்தாயிரு. எப்படி இது அக்கா? இதுக்கு உதாரணம் என்னன்னு சொன்னா 3 உதாரணம் சொன்னாங்க. ஒரு ரோட்ல போறீங்க, வெயில்ல அப்படியே கார்ல போகும்போது காணல் நீர் தெரியுது. காணல் நீர் கண்ணுக்கு தெரியும் போது எப்படி தெரியுது? உண்மைதான். ஆனா தாகத்தை தணிக்குமா? ஆனா நீங்க வந்து பார்க்கும்போது எப்படி தெரியுது? தண்ணி நல்லா தெரியும். ஒன்று. ரெண்டாவது, இந்த கிளிஞ்சல் இருக்கு, இந்த கிளிஞ்சல் அதை எடுத்து பார்க்குறீங்க. பார்க்கும்போது என்னன்னு தெரியுது? வெள்ளி போல தெரியுது, சில்வர். கிளிஞ்சல் பார்த்துருக்கீங்களா? முத்து பார்க்கறதுக்கு எப்படி தெரியுது? வெள்ளி போல இருக்கு, ஆனா வெள்ளியா கிடையாது. மூன்றாவது உதாரணம், இருட்டுல கயிற்றை பார்க்கிறீர்கள். இருட்டுல என்ன பார்க்குறீங்க? கயிற்றை பார்க்குறீங்க. ஆனா அது கயிறு தான். உங்களுக்கு எப்படி தோணுது? பாம்பா தோணும். அப்படி இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பதற்கு இது வந்து மாயையிலே அகப்பட்டு கொண்டிருக்கிற நமக்கு, இந்த மாய வலையில் சிக்கி இருக்கின்ற நமக்கு உலகம் நம்ம என்ன பண்ணுறதுன்னா மயக்குது. எப்படின்னா உண்மையானதை மறைத்து பொய்யானதாக காட்டுகிறது, அல்லது உண்மை போல காட்டுது, ஆனா அது பொய். எப்படின்னா மனைவி, மக்கள் இதுல சொல்றாங்க ஏஷனாத்ரயம். என்னதயம்? புத்திரேஷனா, தாரேஷனா, சரீரேஷனா, என்ன லோமேஷனா, வித்தேஷனா அப்படின்னு சொல்றாங்க. 5. புத்திரேஷனா, புத்திரர்கள் தான் சதம் சத்தியம் என்று நினைக்கலாம். கடைசியில் அது என்ன இருக்கு? புத்திரேஷனா. சரீரேஷனா, இந்த உடம்பு பலமா இருக்கும் போது ஆஹா இந்த மாதிரி நமக்கு உடல் எப்படி கிடைச்சிருக்கிறது நம்புறோம். ஆனா கடைசியில் இந்த உடல் நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னா ஆடா படுத்து. நின்னா வலிக்குது, உட்கார்ந்தாலும் வலிக்குது, எந்திரிச்சா வலிக்குது, நடந்தாலும் வலிக்குது, படுத்தாலும் வலிக்குது. படுத்துது சரீரேஷன. சரீரமும் நம்மளை விட்டு என்ன பண்றதுன்னா போற பார்த்து. புத்திரேஷன, சரீரேஷன, தாரேஷன. கட்டின மனைவி தாரம் கேட்கிறாங்க, நீ முன்னாடி போறியா நான் முன்னாடி போறேன். அந்த அம்மா சொல்றாங்க, உங்களுக்கு முன்னாடி நான் போயிருவேன். இவர் சொல்றாரு, ஜாதகத்துல என்ன இருக்கு தெரியுமில்ல, நீ வந்து இருப்ப நான் முன்னாடி போயிருவேன் அப்படிங்கிறாங்க. மேல கடவுள் பார்த்து சிரிக்கிறாங்க, உங்க 2 பேருமே நான் சேர்ந்தாப்புல தூக்குறேன் அப்படிங்கிறாங்க. உங்க 2 பேருமே சேர்ந்தாப்புல நான் தூக்குறேன் மேல அப்படிங்கிறாங்க.
தாரேஷன. அப்புறம் வித்தேஷன. வித்தேஷனா என்ன தெரியுமா? பணம். இந்த பணம் தான், இந்த பொருள் தான், இந்த பதவி தான் நம்மளை காப்பாற்றும் நினைக்கிறோம். அதுவும் நம்மளை என்ன பண்ணிடுது? விட்டு போயிருக்கு. புத்திரேஷன, தாரேஷன, சரீரேஷன, வித்தேஷன. அப்புறம் என்ன? லோகேஷன. சில பேருக்கு ஊர் மேல பற்று இருக்கு. எது மேல பற்று இருக்கு? ஊர் மேல. லோகத்தின் மேல பற்று இருக்கு. அதுவும் என்ன ஆகுது? கடைசியில் விட்டுட்டு போகுது. ஆக நமக்கு உண்மை எதுன்னு தெரியுது. ஆனா இதெல்லாம் நம்மளை முடிச்சுக்கிட்டு எப்படி அப்படின்னா, கயிறு பாம்பாக தெரிவது போலவும், காணல் நீர் நீராக உண்மையிலேயே அது தடாகமாக தெரிவது போலவும், கிழிஞ்சல் வெள்ளி போல தெரிவது போலவும் என்னென்னலாம் மயக்குது நம்மள? மனைவி, மகள், வீடு, இதெல்லாம் என்ன பண்ணுங்க? மயக்குகின்றது. அப்போ எப்படி நம்ம பார்க்கறது அப்படின்னா, இதெல்லாம் இறைவன் கொடுத்தது. இவைகள்லாம் நாம ரூபங்கள். இதெல்லாம் நிலையானது அல்ல. அது மேல நம்ம ஆரோபிச்சிருக்கோம், ஏற்றி வச்சிருக்கோம். கயிற்று மேல பாம்பை ஏற்றி வச்சிருக்கோம். காணல் நீர் மேல உண்மையான நீரை ஏற்றி வச்சிருக்கோம். கிழிஞ்சல் மேல வெள்ளியை ஏற்றி வச்சிருக்கோம். அதுபோல மனைவி மேல பற்றுதலை வச்சிருக்கோம், மகன் மேல பற்றுதலை வச்சிருக்கோம், அப்புறம் மகன் மேல பற்றுதலை வச்சிருக்கோம், பணத்தின் மேல பற்றுதலை வச்சிருக்கோம், ஊரு, பட்டம், பதவி, இதன் மேலாம் பற்றுதலை வச்சிருக்கோம். அதனால நமக்கு கடவுள் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு? தெரிய மாட்டேங்கிறார். ஆனா ஹரிச்சந்திரனுக்கு சத்தியத்தை ஒன்றையே நாடி இருந்ததுனால் மகன் தெரியவில்லை, மனைவி தெரியவில்லை, அரசாங்கம் தெரியவில்லை, சொத்து தெரியவில்லை, அனைத்தும் பொய்யா போச்சு. அவர் எதை பிடிச்சிருந்தாரு? சத்தியம். இட் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா மெய்ப்பொருள். அந்த மாதிரி எதையாவது நம்ம ஒன்று பிடிச்சிக்கணும். ஆழமா ஒன்று பிடிச்சோம்னா மற்றதெல்லாம் தானாகவே நம்ம கையை விட்டு என்ன ஒரு கிழக்கு பக்கம் நின்றுக்கிட்டு மேற்க வரலன்னு வருவான். கிழக்கிலிருந்து நகர்ந்து மேற்க போயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா கிழக்கு நம்மளை விட்டு போயிடும். அதனால்தான் சொல்றாங்க பெரியவங்க, இறைவனை நோக்கி நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் அவர் நம்மை நோக்கி எத்தனை அடி எடுத்து வைக்கிறாரு? தப்பா சொல்றீங்க. இப்ப மாத்திட்டாங்க. நான் அப்படிதான் காலேஜ்ல இதுக்கு முன்னாடி ஒரு செமினார்ல பேசிக்கிட்டு இருந்தேன். இறைவனை நோக்கி நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா நம்மை நோக்கி இறைவன் எத்தனை அடி எடுத்து வைக்கிறாருப்பான்னு கேட்டான். அவன் 100 அடின்ட்டான். என்னப்பா சொல்ற அப்படின்னா, ரஜினிகாந்த் அப்படிதான் சொல்லியிருக்காரு. நான் ஒரு தடவை சொன்னா அப்படின்னு எனக்கே சொன்னா காலேஜ் பையன். சரி இப்ப மாத்திட்டாங்க. ஆமாப்பா, நம்ம இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா கடவுள் எத்தனை அடி வர மாட்டேன் அப்படி நம்பிக்கை வச்சுட்டா அதுவும் ஒரு நல்லது தானே. 10 அடிங்கிறது குறைச்சல, 100 அடிங்கிறது 10 மடங்கு கூட இருக்கு. சரி வச்சுக்கலாம் அப்படின்னு. ஆனா பொதுவா நம்ம சொல்றது நீங்க சொன்ன மாதிரி நாம ஒரு அடி எடுத்து வச்சா இறைவன் நம்மளை நோக்கி எத்தனை அடி வராது? 10 அடி வராது. நாம தான் என்ன பண்றது இல்லை, அந்த ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? வைக்கலாமா வேண்டாம்? முன் வச்ச கால பின்னாடி வைக்கக்கூடாது. முன்னாடி வச்சாதானே எடுக்காம இருக்கிறது, வைக்கிறதே இல்லை. கரெக்டா சொல்றாங்க. அதனால என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாம் என்னது அப்படின்னா நாம ரூபங்கள். என்ன சொல்றாரு? எதுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, 2வது பேராகிராஃப், பொய்விடா பொய்யினேன் உள்ளத்திலிருந்து. என்னுடைய மனசுல என்ன இருக்குன்னா, உண்மை உண்மை வரமாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, பொய்யை வெளியே அனுப்பிச்சாதான் உண்மை வரும். ஒண்ணு பொய்யை வெளியே அனுப்பணும், அப்படி இல்லைன்னா உண்மையே உள்ள குணம். 2 நடக்க மாட்டாங்க. பொய்விடா பொய்யினேன் உள்ளத்திலிருந்துதான் என்ன சொல்றாரு? பொய்யான பொய்யை எல்லாம். சொல்றது எப்படின்னா, முழு பூசணிக்காய சோத்துல கலக்கு. ஏற்கனவே பொய்க்குள்ளே பெரிய பொய். அந்த பொய்யை என்ன சொல்றாருன்னா, பொய்யான பொய்யை எல்லாம்
பொய்யெல்லாம் வண்ணமே, பொய் இல்லாத மாதிரி புகழ வைத்தாயெனில் உண்மையே நெரிசி. பொய் சொல்றதுக்கு ஒரு அளவே இல்லை. இவ்வளோ பொய் இந்த உலகத்தில் இருக்க, எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், தாண்டி இந்த மெய்ப்பொருள் பறந்து அதை போய் நம்ம மட்டும் பிடிச்சிக்கிறோம். அதுக்காக தான் சொல்றாரு பொய்யான பொய்யை எல்லாம். அது சொல்றாரு பொய்யான பொய்யை பொய்யனா பண்ணவே. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு எத்தனை பொய், எவ்வளவு பொதுவான கருத்து, ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 9 பொய்யை. இன்னொரு பழமொழி, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் நீங்க உள்ள கொண்டு வரீங்க, நம்ம எங்கெல்லாம் போய் சிக்க வைக்கிறாங்க பாருங்க. ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 9 பொய், ஒரு கல்யாணத்தை பண்றதுக்கு 1000 பொய் சொல்லு. 1000 பேர் கொண்டவன் ஒரு டாக்டர் இல்ல, அரை டாக்டர், அரை வைத்தியம். 1000 பேரை கொண்டவன் அரை வைத்தியம் சொல்றாரு. பொய்யான பொய்யை எல்லாம் பொய்யனா வண்ணமே புகழ வைத்தாய். நான் என்னை பேச வைக்கிறது யாரு அப்படின்னா இறைவன் இல்லை, மாயை. என்னது மாயை. நம்ம எல்லாம் சிக்கி இருக்கிறது எதுல சிக்கி இருக்கோம், மாயை சிக்கி. மாயையில நம்ம என்ன பண்றதுன்னா இந்த மொபைல் இருக்க, இது உண்மையா பொய்யா. இன்னைக்கு ஒரு புது மொபைல் வாங்கினா நாளைக்கு ஒரு புது மொபைல் அடுத்த வருஷம் வெளியில விட்டாங்க, இது என்னவாயிருக்கு, ஏற்கனவே பொய். அது 2வது இன்னொரு பொய். அடாடா, ஒரு நாள் பொறுத்து இருக்கு, அதை வாங்காம விட்டுட்டேன். என்கிட்டயே சொல்றான், சார் நீங்க இந்தியா வச்சிருக்கீங்க, இது பழைய மாடல் சார். எனக்கே என்ன பண்ணா புதுசு பேசுறான். இப்போ எனக்கு என்ன தோணுது, ஒரு பழைய மாடலா புது மாடல் வாங்குறப்பா. வாங்கின உடனே என்ன ஆயிடுது அப்படின்னா ஏற்கனவே பொய், வாங்கின உடனே இன்னொரு பொய் ஆயிடும். பொய்யான பொய்யை எல்லாம். ஆனா அடுத்தது என்ன, நான் இதை நம்பியிருக்கேன், இதுதான் நம்பியிருக்கேன். பொய்யனா அண்ணமே புகழ வைத்தா எனில் உண்மையே என் செய்கிறது. நான் என்ன உலகத்துல மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன், என்னுடைய கதி என்ன அப்படின்னு சொன்ன, முதல் 4 லைனு மெய், 2வது 4 லைனு பொய், அடுத்த 4 லைன் என்ன சொல்றாரு, இதுக்கு ஒரே வழி குருவை சரணடைதல். வந்துட்டார். என்னடா அப்படின்னா மைவிடாது எழு நீலகண்ட குருவே. என்ன சொல்றாருன்னா, நம்ம வழக்கத்துல குருவை நம்ம எப்படி வணங்குறோம் அப்படின்னா, மும்மூர்த்திக்கு சமமானவர் குரு. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. வேற வழி தெரியல எனக்கு டைரக்டாவும் ஞானம் வரமாட்டேங்குது, அனுபவத்திலேயும் ஞானம் வரமாட்டேங்குது. இந்த மாதிரி படிச்சு பேசி சத்சங்கம் பண்ணாலும் வரமாட்டேங்குது. எனக்கு என்னதான் பண்றது அப்படின்னா குருவே துணை. யாரு குரு அப்படின்னா, தாய்மானவருக்கு குரு அப்படின்னா மௌன குரு. தாய்மானவருக்கு குரு யாரு, மூலன் மரபில் ஒரு மௌன குருவே அப்படிங்கிற திருமூலர் மரபில் வருகின்ற மௌன குரு எனக்கு குரு. அந்த குரு எப்பேற்பட்டவர் தான், அவர் தான் விஷ்ணு, அவர் தான் சிவன், அவர் தான் பிரம்மா. அப்பேற்பட்ட மைவிடாது எழு நீலகண்ட குருவே. நீலகண்டன்னா யாரு, சிவன். அப்புறம் விஷ்ணு வடிவான ஞான குருவே. அப்புறம் சொல்றார் மலர்மேனி மறையோதும் ஞாபக குருவே. ஞாபகன் எதில் உட்கார்ந்து இருக்காரு, தாமரை மலர்ல உட்கார்ந்து எதை ஓதிக்கிட்டு இருக்காரு, நான்மறை வேதத்தை வைத்திருக்கின்றார். வேதத்திற்கு அவர் தான் வந்து என்னது தோற்றுவாய். மலர்மேனி மறையோதும் நான்முக குருவே, மதங்கள் தரும் நின்ற குருவே. எத்தனை மதங்கள் இருந்தாலும் அத்தனை வழிகளினாலும் நாம் அடையக்கூடிய பாதை
அடையக்கூடிய விஷயம் என்ன? ஒண்ணுதான். அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், என்ன துவைதம், துவைதாத்வைதம், இஸ்லாம், கிறிஸ்துவம், எத்தனை மதங்கள் இருந்தாலும் கடைசியில மெய்ப்பொருள் என்பது என்ன அப்படின்னா ஒன்று. இருப்பது ஒன்று. அடையக்கூடிய மார்க்கம் பல. மெட்ராஸுக்கு போனால் ஃப்ளைட்லேயும் போகலாம், ட்ரெயின்லேயும் போகலாம், பஸ்லேயும் போகலாம், என்ன பாத யாத்திரையை கூட போகலாம், பழனிக்கு போகிறவங்க. நாம் அடையக்கூடிய இடம் ஒன்று. அப்படி மதங்களும் நின்ற குருவே கடைசியா சொல்றாரு, அப்பேற்பட்ட குருவாக இருக்கின்றவர் கைவிடாது. என்னை என்ன பண்றீங்க? கைவிடாதீங்க ப்ளீஸ். என்னை எப்படியாவது அடையத்துங்க. ஏன்னா மும்மூர்த்திகளுடைய வடிவமாக இருக்கின்றவர் யார்? குரு. கைவிடாதே என்ற அன்பருக்கு அன்பாய் கருத்தோடு உணர்த்து குருவே. இறைவன் எப்படி இருக்காரா? அடியாரோடு அடியாராக இருக்கின்றார். தொண்டரோடு கூட்டு கண்டார். யாருடைய உள்ளத்தில் இருக்காரு? பக்தருடைய உள்ளத்தில் இருக்கார், அடியார்களுடைய உள்ளத்தில் இருக்கார். அப்பேற்பட்ட அந்த மேலான இறைவன் அன்புக்காக என்ன பண்றார்? கட்டுப்படுகின்றார். அன்பெரும் பிடியுள் அகப்படும் மலையே. தொண்டர் உள்ளத்து வீட்டிருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா இறைவன். வீட்டுக்கு மண் சுமந்தவன் இல்லையா? திருவிளையாடல் புராணத்தில் பார்த்தோம்னா இறைவன் என்ன பண்றாரு? அவர் கண்டுகிட்ட திருவிளையாடல்கள் பக்தரோடு பக்தராக இருந்து என்ன பண்றாரு? தன்னை சாமானியனாக காட்டிக் கொள்கின்றார். ஆனா அது மெய்ப்பொருள் ஒன்றுதான். மெய்ப்பொருள் அவ்வளவு தூரம் கீழே இறங்கி வர சொல்றாரு. என்னை கைவிடாது என்ற அன்பருக்கு அன்பாய், பக்தனுக்கு அன்பானவனாய், என்னை கைவிடாதவனாய் கருத்தோடு உணர்த்துகின்ற குருவே. இந்த மெய் அப்படிங்கிற உணர்த்தக்கூடியவர் யார் அப்படின்னா குரு தான். 1000 பேசினாலும் 1000 சொல்லி கொடுத்தாலும் அதுக்கு ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார் சீட்ல. அதுதான் யாருன்னா தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி வயசு சின்ன வயசு. கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்க 4 பேருக்கு என்ன வயசு? எல்லாம் கேளு. சனகாதி முனிவர்கள் 4 பேருக்கு என்ன வயசுன்னா எல்லாம் நிறைச்ச தாடி முடி. சனகர், சனந்தனர், சனத்குமாரர், சனாதனர் 4 பேருமே வயசானவங்க. இவர் யாருன்னா தட்சிணாமூர்த்தி சின்ன வயசு. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா ஞானத்திற்கு வயது இல்லை. சங்கராச்சாரியார் எத்தனை வருஷம் வாழ்ந்தார் இந்த உலகத்துல? 32 தான். விவேகானந்தர் எத்தனை வருஷம் வாழ்ந்தார் இந்த உலகத்துல? 39 தான். 40 கூட வச்சுக்கோங்க. வாழ்ந்த காலம் சிறிய காலம். நான் உலகத்திற்கு அவர்கள் எடுத்து வழங்கிய ஞானம் மெய்ஞானம் நமக்கெல்லாம் உணர்த்தி அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்றிருக்கிறார்கள். கருத்தோடு உணர்த்துகின்ற குருவே, கருதறிய சிற்சபையில் ஆனந்த நிறுத்தமிடும் கருணாகர கடவுளே. சிற்சபை எங்க இருக்கு? சிற்சபை பொருட்சபை எங்க இருக்கு? சிற்சபை குற்றாலம், தாமரை சபை திருநெல்வேலி, வெள்ளியம்பலம் மதுரை, அப்புறம் இன்னும் ஒன்று இருக்கு ரத்தன சபை திருவாரூர். இப்படி எத்தனை சபை இருந்தாலும் சித்து, சித்துனா என்ன? என்னங்க? ஆத்மா, உள்ளம். இந்த மனதில், இந்த புத்தியில சொல்றாரு கருதறிய சிற்சபையில் ஆனந்த நிறுத்தமிடு கருணாகர கடவுளே. கடவுள் எப்படி இருக்காருன்னா கருணாமூர்த்தி, கருணாகரன், அளவிலாத கருணை உடையவர் நம்ம பேர்ல. நாம தான் அவனை நினைக்கிறது இல்லை. அத்தகைய கருணாமூர்த்தியை நினைத்து தாய்மானவர் பாடுறாரு. கருதறிய, கருதறிய அப்படின்னா அவனை சொல்லுக்கும் பொருளுக்கும் அப்பாற்பட்டவன் யாருன்னா இறைவன். கருதறிய அப்படின்னா சிந்திக்க முடியாத, சிந்தனைக்கு எட்டாதவன். அதுதான் என்னதுன்னா கருதறிய. சொல்லுக்கும் பொருளுக்கும் வாக்கியத்திற்கும் எட்டாதவனாக இருக்கின்ற அந்த சிவனை, தட்சிணாமூர்த்தியை இந்த சித் சபையில், புத்தியில், மனதில், அறிவில்
ஆனந்தமாக நம்ம நினைக்கக்கூடியதாக இருக்கின்ற இந்த கருணாகர கடவுள் தான் யாருங்க? மெய்ப்பொருள். முடிஞ்சு, அவ்வளவுதான். பாட்டை படிச்சது. மெய்விடா உள்ள மெய்யருள் இருந்து நீ மெய்யான மெய்ய எல்லாம் மெய்யென உணர்த்தியது மெய்யதற்கு ஐயமில்லை மெய்யேதும் அறியாவரும் பொய்விடா பொய்யினேன் உள்ளத்திருந்ததால் பொய்யான பொய்யெல்லாம் பொய்யான வண்ணமே புகழ வைத்தாயனில் உண்மையே நின் செய்குவே மைவிடாது எழு நீலகண்ட குருவே விஷ்ணு வடிவான ஞான குருவே மலர்மேலி மறைந்தோதும் நான்முக குருவே மதங்களோடும் நின்ற குருவே கைவிடாதே என்ற அன்பருக்கு அன்பாய் கருத்தோடு உணர்த்து குருவே கருதறிய சிற்சபையில் ஆனந்த நிறுத்தமிடு கருணாகர கடவுளே கருணாகர கடவுளே. ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜ் की जय श्री महामाया की जय श्री स्वामी जी महाराज की जय श्री सद्गुरुनाथ महाराज की தாய் மாணவர் திருவடிகள் போற்றுவோம்.